யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சந்தர்ப்பத்திலே தான் மீண்டும் வருவதை குறித்து தான் உயிரோடு இருக்கிற காலத்திலே சீசர்களுக்கு சொன்ன செய்தியை நான் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அடிக்கடியாய் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் அறிவித்த காரியம், நான் திரும்ப வருவேன், நான் வருவேன் என்பதை அடிக்கடியாக அவர் சொல்லி கொண்டு வந்தார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரமாட்டார், நான் போவேன் என்று சொல்லி தான் போவதை குறித்தும் திரும்ப வருவதை குறித்தும் அடிக்கடியாக இயேசு இந்த தம்முடைய பின்பற்றி வர்ற மக்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்தார். இங்கே ஒரு காரியத்தை அவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னை நம்புங்கள். எதுக்கு நம்புங்கன்னு கேட்டா, நான் போவேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மேலே போகிறார். இனி தேவன் வருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். நான் வருவேன், நான் உங்களை அழைச்சிட்டு போவேன், நான் வந்து அங்கே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு இருக்கலாம் என்பதை அவர்களுக்கு தேவன் சொல்லி, என்னுடைய மரணத்தினால நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாரும் மரிக்கிறது போல நான் மரிக்க போகிறதில்ல, நான் திரும்ப வருவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற நாம் எல்லாரும் அதை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு வந்தது உண்மை, இயேசு மரித்தது உண்மை, இயேசு போனது உண்மை, இயேசு திரும்ப வரப்போகிறதும் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இது மாற்றப்பட முடியாத சத்தியம், இது மறுக்கப்பட முடியாத சத்தியம். இயேசு எப்படி இந்த உலகத்திலே நம்மை மீட்டுக் கொள்ளும்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே விதமாக நம்மை சேர்த்து கொள்ளும் விதமாக கர்த்தர் வரப்போகிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற காரணம், இயேசு வந்தார், நமக்காக மரித்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம் அதை காணல. இயேசு சொன்னார், நீங்கள் கண்டு விசுவாசிக்கிறீர்கள், எனக்கு பின்னாலே ஒரு கூட்டம் இருக்கிறது, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், அவர்கள்தான் பாக்கியவான்கள். என்னோடு கூட இருந்து என்னோடு சாப்பிட்டு என்னோட அதிசயங்களை பார்த்து நீங்கள் கண்டவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் பாக்கியம் உள்ளவர். நாம் காணாமல் விசுவாசித்தது மாத்திரம் அல்ல, நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், காணாத ஒரு ராஜ்யத்தை நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் நிச்சயமாய் வருவார், நம்மை சேர்த்து கொள்ளுவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது போல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசித்த பொழுது, அவர்கள் விசுவாசத்தோடு
மரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசத்தோட மரித்தார்கள். என்ன விசுவாசம் மரித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தை நாம விட்டுட்டு நம்ம சொந்த தேசத்துக்கு நாம போகிறோம் என்று விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர்களுக்காக தேவன் ஒரு நகரத்தை என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணினாரே. தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. அவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினார். அவங்க இந்த உலகத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் இந்த பூமியிலே அந்நியர்கள், இந்த உலகத்திலே பரதேசிகள் என்று தங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். என்ன விசுவாசம்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த பூமியிலே உள்ள தேசத்தை நாம சுதந்திரிக்கல, நாம வீடு கட்டல, நாம கூடாரவாசிகளாகவே வாழ்ந்துட்டோம். ஆனால் நாம் இன்னொரு தேசத்துக்கு நாம் போக போறோம். அந்த தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் என்ற விசுவாசத்தோடு கண்களை மூடினாங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவரும் கனம் பண்ணி அவர்களுக்கு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். இப்ப நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கலங்காதீங்க, நீங்க விசுவாசமா இருங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போவேன். அந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். நிச்சயமாய் நம்முடைய இயேசு ராஜா வருவார். அந்த நாள் இஸ் a very good day, ஒரு பெரிய மகிழ்ச்சி நாள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஏன் வரப்போகிறார் என்று கேட்டால், நீங்கள் என்னோடு இருக்கும்படியா. நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் கடைசியாக அவர் சிலுவைக்கு சென்றார். அவரை சிலுவையில் அடித்தாங்க. 2 பக்கத்தில் 2 கள்ளன் அடிச்சிருக்காங்க. 2 கள்ளனும் சிலுவையில் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறவர்கள். குற்றம் செய்து மரணத்துக்கு பாத்திரவான்களாக, குற்றம் செய்து மரணத்துக்கு பாத்திரவான்களாக அடிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் நீர் உம்மை ரட்சித்துக் கொள்ளும், என்னை ரட்சித்துக் கொள்ளும். உடனே அடுத்த திருடன் சொல்றான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இந்த சிலுவைக்கு நாம பாத்திரவான்கள், இந்த மரணத்துக்கு நாம பாத்திரவான்கள், நீ ஏப்பா பயமில்லாம் பேசிட்டு இருக்க என்று சொல்லி அந்த வேதனையோடு, அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேதனையோடு அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது உம்முடைய அடியானை நினைப்பீராக என்று. இந்த ஜெபம் எப்போ ஜெபிச்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலையாளியாக சிலுவையிலே மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ரத்தம் சொட்டி கொண்டிருக்கும் போது, சரீர வேதனையை தாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபிச்சான். நீர் வரும்போது, அப்போ அவன் எதை விசுவாச்சான்னா, அவரை ஆண்டவராய் விசுவாசித்தான், அவர் திரும்ப வருவார்னு விசுவாசித்தான். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, இயேசு வருவார் என்ற செய்தியை, தம்முடைய ராஜ்யத்தில் தேவன் வருவார் என்று ஒரு திருடன் விசுவாசித்தான். அந்த திருடனுக்கு ஆண்டவர் பதில் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு இருப்பாய், இன்றைக்கு என்னோடு இருப்பாய். நீங்க பாருங்க, அவன் செத்துட்டான். ஆனா இந்த 2 பேருடைய சாவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு திருடன் நம்பிக்கை இல்லாமல் சாகிறான், ஒரு திருடன் கண்ணீர் அனுபவிச்சுதான் செத்தான். அவனுடைய மரணம் ஒரு அகோர மரணம், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரணம், மற்றவர்கள் காரி துப்புகிற ஒரு மரணம். ஆனால் அவனை பொறுத்த வரையிலே எல்லாரும் என்னை சபிக்கிற ஒரு மரணமாக முடிந்தாலும் இந்த முடிவு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் இன்றைக்கு இயேசுவோடு இருப்பேன், இன்றைக்கு நான் இயேசுவோடு இருப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், அவன் துக்கம் வேதனை அத்தனை கொஞ்ச நேரத்தில் மறந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவன் கண்களை மூடுகிறான், நான் இயேசுவோடு இருப்பேன். சிஸ்டர், நம்முடைய மரணம் எப்படி சம்பவிக்க போகிறது என்பதெல்லாம் முக்கியம். நீங்கள் எபிரேயரில் வாசித்தீங்கன்னா, பரிசுத்தவான்களை
தீ வச்சு கொளுத்துனாங்க, வாளால அறுத்தாங்க, கல் எறிஞ்சாங்க, நீங்க மிருகங்களுக்கு இரையானார்கள். பரிசுத்தவான்களுடைய முடிவுகள் பாராட்டப்படக்கூடிய முடிவுகளாய் இல்லை. தேவனை பின்பற்றினவர்களுடைய முடிவுகள் பெரிய மகிமையான முடிவுகளாய் அநேகருடைய முடிவுகள் இல்லை. நீங்கள் எபிரேயரின் புஸ்தகம் தயவு செய்து 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் இந்த விசுவாச பட்டியலை நீங்கள் வாசித்தீர்கள். முடிவில் எழுதியிருக்கிறார். 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர். நீங்க இதுவரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த 35ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, விசுவாசத்தினால சுகம் பெற்றாங்க, விடுதலை பெற்றாங்க, மதில உடைச்சாங்க, எல்லாமோ செய்தாங்க. ஆனா அந்த பின்பாகம் எழுதுகிறது, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகள், அடிகள், கட்டுகள், காவல்கள் இவைகளை அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. நமக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படியே செத்து நல்ல பவனி போய் அழகா அடக்கம் பண்ணல. எப்படிலாம் கல்லறி அப்படி செத்தான், அறுக்கப்பட்டு செத்தான், மிருகங்களுக்கு இரையாகி செத்தான், நெருப்புல செத்தான். ஆனால் அவங்க எல்லாரும் எப்படி செத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தோடே செத்தார்கள். எல்லாருடைய முடிவு ஒன்று போல இருக்கிறது இல்லை. பட் அந்த முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். எதுல நம்பிக்கை உள்ளவன்? நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷன் அழகாய் பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 பேர் ஒப்பு கொடுக்கல, கல்லால் அடிச்சே கொன்னாங்க. ஆனால் கல்லறி உண்டு அவன் வேதனை அனுபவித்து அந்த வேதனையில் அவன் செத்து போனாலும் அவர் என்ன முடிஞ்சார்னு கேட்டீங்கன்னா, இயேசுவே என்னுடைய ஆவியை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ அவருக்கு தெரியும், இவங்க கல்லெறிஞ்சு கொன்னாலும், நான் இரத்த சாட்சியாய் மரித்தாலும், நான் எங்கே போவேன்னு சொன்னால், நான் ஆண்டவரோடு அவருடைய பரம ராஜ்யத்தில் நான் போவேன் என்று பாருங்க. நான் தாழ்மையாக சொல்லுவேன், நாம் எப்படி மரிக்க போகிறோங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் நாம் எப்படி மரிக்கணும் என்று கேட்டால், ஒரு நம்பிக்கை உள்ளவனாக மரிக்கணும். ஆகையினாலே தான் நீங்கள் எண்ணாம 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தேவ ஜனங்களை சபிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட பீலையாம் அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்து இந்த ஜனங்கள் மூலமாக வருகிற தூர செய்தியை கண்டுபிடித்தான். அவன்தான் சொன்னான், இயேசுவை ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இந்த யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி இயேசுவை பற்றி கூட தரிசனமாக சொன்னான். அதை சொல்லிட்டு 23:10 சொன்னான், நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிப்பேனாக, என்னுடைய முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. நீங்க எத்தனை பேர் உங்கள் முடிவுக்காக ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு மிக முக்கியமானது. நாம எப்படி சாகணும் இந்த உலகத்தில்னு சொன்னா, நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும். ஏன் கேட்டால் அவன் நம்பிக்கை உள்ளவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அவன் ஜெபிக்கிறான், நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக, என்னுடைய முடிவு அவனுடைய முடிவு போல் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவன் சொன்னான் என்று கேட்டீங்கன்னா, உலகத்தில் எத்தனை மரிக்கிறாங்க?
இங்கே உட்காந்துருக்கமே, இங்கே நான் மறிக்கவே மாட்டேன்னு சொல்கிறேங்க, மட்டும் கைது காலையிலே சொல்லுங்கள். எல்லாம் கப்சிப்னி ஆகிட்டீங்க, எல்லாம் சாக போகிறீங்களா? சார், நானும் சாவேன், நீங்களும் சாவணும், நானும் சாவேன். இங்கே இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டதுனால, ஞானஸ்நானம் எடுத்துட்டதுனால, அப்பா நம்ம கல்றப்பெட்டியே இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் செத்துருந்தீங்கன்னா ஒருவேளை பாடையில் போவீங்க, பெட்டியில் போவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு நாள் நான் போய்த்தான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் சாவுறாங்க. ஆனால் அந்த குறிகாரன் ஒரு மரணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன மரணம்னா, நீதிமான்களுடைய மரணத்தை பார்த்துக்கிட்டு. ஏன் நான் சொன்னீங்கன்னா, ஏசாயா 57 அதிகாரம் 1 வசனத்தில், நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதிலே வைக்கிறது இல்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னமே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். முதல்ல சொல்றார் நீதிமான் மடிந்து போகிறான். இப்ப சொல்றாரு நீதிமான் தீங்கு வராததற்கு முன்னமே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்ப இவன் பார்க்கிறான், 2 மரணம் இருக்கு. ஒன்று மரணம், இன்னொன்று எடுத்துக்கொள்ளப்படுதல். எல்லாம் கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரணம் இல்லை. நாம் என்ன செய்ய போறோம்னா, எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த சம்பவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் 2 சம்பவங்களை நீங்கள் வேதத்திலே விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று, பக்தனாகிய யோபினுடைய சம்பவம். அவன் சன்மார்க்கனாக இருக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், தன் பிள்ளைகளை தேவ பயத்திலே வளர்க்கிறான், அந்த பிள்ளைகளுக்காக டெய்லி பலி செலுத்துகிறான். எத்தனையோ விதங்களிலே ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார், உத்தமன் இவனை போல வேற யார் இல்லைன்னு. ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது. ஒரே நாளிலே 7000 ஆடுகள் போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போயிடுச்சு, 500 ஏர் மாடு போயிடுச்சு, 500 கழுதை போயிடுச்சு. இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிருந்தா என்ன நினச்சிங்க? இந்த மாதிரி ஒரு ஆஸ்திக்காரராக இருந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஆடு மாடு ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு, நீ சேர்ந்து ஹார்ட் அட்டாக்கில் போயிருப்ப. ஆனால் இந்த ஆள் அமைதியாக உட்காந்துருக்காரு. அடுத்தவன் வந்து சொல்கிறான், 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் போயிட்டாங்க. இப்போ அந்த ஆள் வாயை திறக்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எதை? ஆட சொன்ன வேளையில், மாட சொன்ன வேளையில் சொல்லலை. உன் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எதை எடுத்தார்? பிள்ளை எடுத்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 42 அதிகாரம் முடியும் பொழுது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் இழந்தது எல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அங்கே இருக்கு, 7000 ஆட்டுக்கு 14000 ஆடு, 3000 ஒட்டகத்துக்கு 6000 ஒட்டகம், 500 ஏர் மாடுக்கு 1000 ஏர் மாடு, 500 கழுதைக்கு 1000 கழுதை, 10 பிள்ளைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? எங்க ஆடு மாடு டபுளாக கொடுத்தாரு, 10 பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 20 பிள்ளை கொடுத்துருக்கணும் இல்லையா? ஏன் பிள்ளையை மட்டும் எப்படி கொடுத்தாரு? சிங்கிள். ஆடு டபுள், மாடு டபுள், ஆனால் பிள்ளை மட்டும் சிங்கிள். ஏன்னா இந்த ஆடு மாடும் பரலோகம் போய் சேராது, இது இங்கே தான் ஓட்டிக்கணும். ஆனால் பிள்ளைங்க எங்கே போவாங்க? அவன் தான் சொன்னானே, கர்த்தர் எடுத்தார். யார் எடுத்தது? கர்த்தர் எடுத்தா. கர்த்தர் பத்திரமா வச்சிருக்காரு. நீங்கள் தப்பித்தவரை நாமெல்லாம் பரலோகம் போயிட்டா, முதலாவது என்ன, யாரை கேளுங்க? யோபண்ணாச்சு அட்ரஸ் எங்கன்னு கேளுங்க. யோபண்ணாச்சு அட்ரஸில் போய் கதவை தட்டி, அண்ணாச்சி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொன்னால், எனக்கு கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணுன்னு 20 பிள்ளைங்க இருக்காங்கன்னு. ஏன்னா அவருடைய உபத்திரவ காலத்தில் எடுக்கப்பட்ட 10, தேவன் ஆசீர்வதிச்சு கொடுத்தது 10. பரலோகத்தில் 20 பிள்ளைங்க நிச்சயமாய் அவர் இருப்பார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், என் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லலை, என் பிள்ளைங்களை கர்த்தர் எடுத்தார் என்று.
அதைத்தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. நீதிமான் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் மரணம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த சம்பவத்தை விளக்கத்தான் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சம்பவத்தை சொன்னார். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அங்கே ஒரு ஏழை பிச்சைக்காரன் இருக்கிறான். ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறான், நல்லா புசிச்சு குடிச்சு நல்லா அனுபவிக்கிறான், நல்லா சாப்பிட்றான். அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். எங்கே தெரியுமா? வாசலில் உட்காந்துருக்கான். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கையை தின்றதுக்கு அவன் யாராக இருந்தான்? அப்போ அவன் டைனிங் எப்படி இருக்குங்க? உங்க மேஜையில இருந்து கீழே விழுகிற ஆகாரம் இன்னொருவனுடைய பசியை தீர்க்கிற அளவுக்கு உங்க மேஜை இருக்கு அப்படின்னா உங்க மேஜை எப்படி யோசிச்சு பார்த்துக்குங்க. அதில் என்னெல்லாமோ வெரைட்டியாக தின்றுருக்கான். இந்த நம்ம சொல்ல பாருங்க, நம்மெல்லாம் உடனே ஃப்ரிட்ஜ் தூக்கி வச்சிடறோம், நம்ம குப்பத்தட்டில் கூட்டுறது வேற. ஆனால் சாப்பிடும்போது மேஜையில இருந்து கீழே விழுறதே ஒரு மனுஷனுடைய வயிற்றை பசியை தீர்க்குதுன்னா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான், அவன் எவ்வளவு டைனிங் டேபிள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், அவன் எத்தனை வெரைட்டி அவன் சாப்பிட்ருப்பான். ஆனால் 2 பேரும் மறிச்சான். இப்போ 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, வாசி. அந்த யார் மறிச்சா? தரித்திரன். பிச்சைக்கார பையன் மறிச்சான். தரித்திரன் மறித்து என்ன செய்தான்? ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் மறித்தான. என்ன அர்த்தம்? நீங்க உங்களை சொன்னா பயந்துடுறீங்க. நான் சொல்றேன், பாஸ்டர் தாமஸ் ராஜ் செத்து போயிட்டாருன்னு எப்ப சொல்லுவீங்க? சரியா சொல்லுங்க, எப்ப சொல்லுவீங்க? என் பாடிக்கு கிடக்கும், டாக்டர் வந்து எல்லா பல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, செத்து போயிட்டார், பாடி இங்கே தான் இருக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தா நான் காணப்படாமலே போயிருப்பேன். அவன் மரித்து தேவ எடுக்க தோல்பட்டான்னு சொன்னா அவன் செத்து போனான்னு எப்படி தெரியும்? இவன் சர தூக்கிட்டு போகல தேவதூதர்கள், அவன் செத்து சரதான் கிடக்கு. டாக்டர் வந்து பார்க்குறாரு, செத்து போயிட்டான், பாடி இங்கே இருக்கு. ஆனால் லாசர் எங்கே போயிட்டான்? ஆபிரகாம் மடியில். யார் கொண்டு போனான்னா தேவ தூதர்கள் அவனை எடுத்து கொண்டு போனார்கள். அப்போ ஒருவனுடைய மரணத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சரீரத்திலிருந்து ஆவி பிரியும் போது அங்கே யார் நிற்கிறாங்கன்னா தேவ தூதர்கள் எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் மடிக்கு போனார்கள். ஐஸ்வர்யவான் மரித்தான். வேதம் சொல்லுகிறது அவன் என்ன செய்தானா? அடக்கம் பண்ணப்பட்டான். அப்ப பிச்சைக்காரன் அடக்கம் பண்ணலையா? இவனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்க, அவன் அடக்கம் பண்ணப்படலையா? அவன் பண்ணப்பட்டான். நிச்சயமா பாஸ்டர் வந்திருக்க மாட்டாரு, எல்டர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, மூப்பன் 6 மூப்பத்தையும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் யாரு? பிச்சைக்காரன். அங்கே போனால் பெட்டிக்கு வாங்கி ஏதாவது காசு கேட்பானா, எல்லாம் வீட்டுக்காரன் கேட்பானா, அவனுக்கு துட்டு கிடையாது. அதில் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. கார்பரேஷன் வண்டி வந்திருக்கும், இழுத்து போட்டு கொண்டு போச்சிருப்பான், ஏன்னா பிச்சைக்காரன். ஆனால் இவர் யார்? சீஃப் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர், போப்பு, ஆர்ச்சி பிஷப்பு, அந்த பெரிய மூப்பனார். அமர்க்களமாக நடந்திருக்குங்க. மேலே தாளம், சங்கோட ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் போட்டு அவர் வின்சென்ட் பார்க்கர் ஏசி வண்டியில் கொண்டு போயிருப்பான். அடக்கம் வேண்டாம். ஆனால் அவர் கண்ணை திறந்தார். அதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறந்தார். வேதம் சொல்கிறது பாருங்க, அடக்கம் யாருக்கு என்று கேட்டிங்கன்னா தேவனை அறியாதவனுக்கு அடக்கம். நம்முடைய மரணத்தை குறித்து சொல்லியிருக்கு. கிறிஸ்தவ மரணம் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள், அது நித்திரை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மரணம் நித்திரை, மரணம் அல்ல, இளைப்பாறுதல். உன் படுக்கையிலே போய் இளைப்பாரி கொண்டிருந்து உன் சுதந்திர வியத்துக்கு எழுந்துரு என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இங்கே நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு எடுத்துக்கொள்ளுதல் என்கிற ஒன்று நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அதுதான் நடக்குது. ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று சொல்வேனால், ஒரு பரிசுத்தவான் என்ன செய்யப்படுறான்னா தேவராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதனால தான் பவுல் சொன்னாரு, இந்த தேகத்தை விட்டு நான் குடி பெயர்ந்து ஆண்டவரோடு குடி இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஒரு குடி பெயர்வதற்காக நம்மை அழைக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இதை நாம் காணட்டாலும் இதில் நாம் யாராக இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். நான் பொதுவாக நான் சொல்லுகிறது உண்டு, என்னுடைய இந்த வயதுக்குள்ளதாக தேவனை அறியாத மக்கள் செத்ததையே நான் பார்த்துருக்கேன். பரிசுத்தவான்கள் செத்ததை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். சில பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது அவங்கள அப்படியே கண்களை மூடி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு மரிக்கிற பரிசுத்தவான்களை நான் பார்த்துருக்கேன். பாவிகள் மரிக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ரெண்டு மரணத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட், பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தால் நான் சொல்லுகிறேன். நான் என் வாலிப வயதில் சென்னை புருஷவாக்கத்தில் நான் ட்ரைனிங்கில் இருந்த நாட்களில் மறக்க முடியாத மரணம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பரிசுத்தவான்களுடைய மரணத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்க சரீரத்தை நான் தூக்குறக்கு ஆள் இல்லாமல் நானே தோளில் தூக்கி போட்டு வந்து கழுவி பட்டியில் வச்சுருக்கேன். எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் பரிசுத்தவான்களுக்கு சேவை செய்வதற்கு எனக்கு அந்த அனுபவங்களெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் கற்றுக்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறேன். தேவ மனிதர்களோடு அவருடைய மரண வேளையில் இருந்து மரிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு சேவை செய்ய தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மரணம், அந்த ஓட்டேரி என்ற பகுதி அங்கே இருக்கிற புருஷவாக்கத்து பக்கத்தில் அங்கே ஒரு டிபி சானட்டோரியம் இருக்கிறது. டிபியில் பயங்கர கடுமையான வியாதி பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அவர்களுக்கு சேவை செய்து அவர்களில் அநேகரை ஆண்டவரை நடத்துகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வாலிபத்தில் எனக்கு தந்தார். நான் இங்கே ஊழியத்தை எடுத்த பிறகு அநேகர் அந்த டிபி பேஷண்டில் சுகமானவர்கள் அங்கிருந்து ஆஸ்பத்திரி அனுமதியோடு சண்டே ஆராதனைக்கு இங்கே தொடர்ந்து வந்தார்கள், சாகிற வரைக்கும். அதில் ஒரு மரணத்தை நான் மறக்கவே முடியாது. மிஸ்டர் ஏகாம்பரம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஞான ஸ்நானம் எடுத்தார், கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்தார். ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலிருந்து செய்தி வந்தது, இந்த மாதிரி ஏகாம்பரம் ரொம்ப சிக்காக இருக்கு, அவர் இறந்து போயிடார் போல் இருக்கு, நீங்கள் உங்களை சபையில் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு, நீங்கள் யாராவது வந்து பார்த்தா நல்லது. உடனே நானும் இன்னொரு ஊழியனும் வேகமாக ஓடி போனோம். அங்கே போய் பார்த்தா தெரியும், ஏகாம்பரம் இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருக்க போகிறான், இல்லை சில மணி நேரம் இருக்க போகிறான். திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம். அவனுடைய கடைசி நேரம் நெருங்கிடுச்சுங்கிற மட்டும் நான் அறிஞ்சேன். அந்த பழகின தோஷம், சில கண்ணீர் வடித்தது. அவன் கையை பற்றி கொண்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன், மிஸ்டர் ஏகாம்பரம், நீங்கள் ஒரு இந்துவா பிறந்தீங்க, பட் ஒரு கிறிஸ்தவனா சாக போறீங்க. நீங்க கிறிஸ்தவனா சாகிறதுல நீங்க வருத்தப்படுறீங்களா, சந்தோஷப்படுறீங்களா? அந்த மனுஷன் கடைசி மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு எங்கிருந்து பலன் வந்தே தெரியாது. ரெண்டு கைகளையும் பிடித்து பக்கத்தில் இழுத்து கொண்டு அவன் சொன்னான், ஐயா, இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள நான் வந்த பிறகு எத்தனை பேர் மரிச்சிட்டாங்க ஐயா, நிறைய மரணங்களை நான் பார்த்துட்டேன் ஐயா. அவங்க எல்லாம் அலறி சத்தம் போட்டு பயந்து கத்தி அவங்க செத்தாங்க. நான் அப்படி சாக மாட்டேன் ஐயா, நான் சாக மாட்டேன். நீங்கள் மேலே பாருங்க, நீங்கள் மேலே பாருங்க, என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு இயேசுநாதர் வந்திருக்கார். மேலே பாருங்க, மேலே பாருங்க, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறான்னு சொன்னான். கண்ணை மூடிட்டான். இன்னும் எனக்கு அந்த காட்சியை மறக்கவே முடியல. அவனை பார்த்தேன். அவன் ஒரு டிபி பேஷண்ட் என்று நீங்கள் சொல்லவே மாட்டீர்கள். அந்த முகத்தில் எங்கிருந்து வந்தது பிரகாசம்?
அந்த முகத்தில் எங்கிருந்து வந்தது மகிழ்ச்சி? ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தில் நான் உள்ளே போனால் முதலாவது பார்க்குறது அவனுடைய ஃபேஸ். அவனுடைய ஃபேஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? உண்மையாக சொல்லுவேன், அவனை செத்தவன் சொல்ல மாட்டீங்க, அவன் நித்திரை பண்ணுகிறான்னு சொல்லுவீங்க. வேதத்தின்படி அவன் நித்திரை பண்ணுறவன் போல இருப்பான். ஏன் தெரியுமா? மகிழ்ச்சியோடு கண்களை மூடுறான், நம்பிக்கையோடு கர்த்தரை மூடுறான். அவன் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு அவன் கண்களை மூடு. ஏதோ ஒரு மகிழ்ச்சியான காட்சியை இந்த 2 சம்பவம் சொல்லுகிறது. பிச்சைக்காரன் சாகும்போது தேவதூதர்கள் வந்தார்கள். ஸ்தேவான் சாகும்போது ஒரு பரம தரிசனத்தோடு அவன் கண்களை திறந்து பார்த்து அவன் மரித்தான். ஏகாம்பரம் மரித்த போது கர்த்தரை கண்டவனாய் கண்களை மூடினான். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நல்லா கவனியுங்கள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து கொண்டே இரு, அவனுடைய முடிவு சமாதானம். நீங்க ஜெபிக்க பயப்படலாம், பட் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு நீதிமானா முடியணும், சமாதானமா இந்த உலகத்தில் முடியணும். என்னுடைய சாவினாலும் என்னுடைய ஜீவனாலும் இந்த சரீரம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும், ஒரு மகிமையோடு இந்த உலகத்தில் முடியணும் சுவாமி. அப்போ தேவன் ஒரு முடியை வச்சிருக்கார். நான் சொல்லுவேன், அந்த கவனிங்கள், ஒன்று இந்த உலகத்தின் மரணத்துக்காக நாம் காத்திருக்கணும், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கணும். இது எந்த நேரம் நடக்கும்னு தெரியாது. கர்த்தருடைய வருகையும் ஒரு இமைப்பொழுதிலே நடைபெறும். நாம் எல்லாரும் மர்மமாக்கப்படுவோம். இந்த மகிமையான நாளிலே என்ன நடக்க போறது கேட்டீங்கன்னா, கர்த்தர் தன்னிடமாய் இருக்கும்படி நம்மை சொல்லுங்க சேர்த்துக்கும். அப்ப மரண நாள் என்னது? கர்த்தர் தம்மிடமாய் சேர்த்து கொள்ளுகிற நாள். இந்த உலகத்தை விட்டு நான் தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவும் விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்போ மரணம் என்று சொல்லுகிறது கர்த்தரோடு குடியிருக்கிற நாள். இன்றைக்கு நான் மிக முக்கியமாக வற்புறுத்துகிற 3 காரியங்கள். யாரை தேவன் சேர்த்து கொள்ளுவார்? பெந்தகோஸ்தே விசுவாசிகள் எல்லாம் சேர்த்து கொள்வாரா? நல்லா கவனியுங்கள். ஒருவேளை என்னுடைய செய்தி ரொம்ப இன்றைக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுகிறேன். அது கடுமையாக இருக்கோ, அது எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஒரு தேவன் தந்த பாரத்தோடும் தேவன் தரிசனத்தோடும் இன்றைக்கு இந்த ஆராதனை இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆராதனையை எங்களுடைய யூடியூப்லேயும் எங்களுடைய வெப்சைட்லேயும் தொடர்ந்து பார்க்கிற மக்களும் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் யாராக இருக்கணும்னா, கர்த்தர் வரும் நாளிலே கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிற ஒரு கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடும் அந்த மன தெளிவோடும் நான் பேசுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 3 கூட்டத்தாரை தேவன் தம்மிடமாக சேர்த்து கொள்ளுவார். முதலாவது கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள். 2வது கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3வது கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பலியினாலே தன்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். இந்த 3 கூட்டத்தை தேவன் சேர்த்து கொள்ளுவார் என்று எழுதியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசியுங்கள். ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
அவர்களோடு கூட மேகத்திலே அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே கூட, பின்னால சொல்லுங்க, இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு? கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப ரெண்டு கூட்டம், ஒன்று இறந்த கூட்டம், இன்னொன்று. இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்தவன் எங்க செத்தான்? கிறிஸ்துவுக்குள்ளே. வாழறவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 1 முதலாம் வசனத்தை வாசி. நிருபத்தை யாருக்கு எழுதினார்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்காக எழுதினார். இந்த முதலாம் வசனம் வாசிங்க. 1:1. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிற சபை, தெசலோனிக்கே சபை. அந்த சபை எங்க இருக்குன்னு கேட்டு, கர்த்தருக்குள்ள, இயேசுவுக்குள்ள இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ உயிர் செத்தவங்க கிறிஸ்துவுக்குள்ள செத்துட்டாங்க, இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னா இயேசுக்குள்ள இருக்காங்க. இந்த ரெண்டு கூட்டத்தார் இவங்க இருக்கிறதுனால மேலே போவாங்க, ஒன்று செத்தவன் மேலே போகிறான். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் அவரோடு கூட இருப்போம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு உள்ளதாக இங்க இருக்கிற யாராயிலும் மரித்து போனால் அவங்க எப்படி மரிக்கணும்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்க தேவன் கிருபை கொடுப்பார். ஆனால் நீங்க எங்க வாழணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். ஏனென்றால் ஒருத்தர் இறந்து போனார்னு வச்சுங்க, ஒரு செய்தி வருது, ஒரு ஆள் இறந்து போனார், உடனே எங்க கேட்பீங்க? எங்க இறந்துட்டாரு? ஆஸ்பத்திரிலையா, வீட்லையா, ஆக்சிடென்ட்லையா, இல்லை அமெரிக்காவிலையா? அவர் இறந்த இடம் முக்கியம். இங்கேயும் நாம் கண்ணை மூடுற இடம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் இருந்தாதான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய முடியும்? சாக முடியும். அப்ப நாம யாரா இருக்கணும்னா, கிறிஸ்தவனா இல்லை, கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும். ஒருவன், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு தூரமானவர்களும் நாம அந்நியருமாய் இருந்தோம். ஆனால் நம்ம இன்றைக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒன்று வச்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 6:3 நீங்கள் வாசித்தீங்களானால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்போ நீங்க ஞான ஸ்நானம் உங்களை எங்க கொண்டு வந்துச்சு சொல்லுங்க? ஏசியா சபைக்குள்ள இல்ல, பெந்தகோஸ்தே கூட்டத்துக்குள்ள இல்ல. நீங்க ஞான ஸ்நானம் உங்களை எங்க கொண்டு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே. நல்லா கவனிச்சுங்க. சுருக்கமாய் சொன்னால், ஞான ஸ்நானம் ஒரு மனுஷன் எடுக்கும் போது அவன் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் எங்க வரான்? ஞான ஸ்நானம் எடுக்காத ஒரு மனுஷன் கிறிஸ்துக்கு வெளியே இருக்கான். அவன் கிறிஸ்தவ கோயிலில் இருக்கலாம், கிறிஸ்தவ பெற்றோருக்கு இருக்கலாம், அவன் காணிக்கை கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஞான ஸ்நானம் எடுக்காத வரைக்கும் அவன் கிறிஸ்துக்கு வெளியே இருக்கான். ஞான ஸ்நானம் ஒருவனை கிறிஸ்துவுக்குள் ஆக்குறது. ஏன் ஆக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். யாருக்கு எழுதுறாரு? எங்க அடக்கம் பண்ணப்பட்டேன்னா நான் வாசிக்க முடியுமா? ஆனா வாசிக்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அப்ப நான் சொல்லுவேன், நல்லா கவனிங்க. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். நான் ஞானம் எடுக்கிறவங்க பொதுவாக சொல்லிடுறது, தம்பி ஞான ஸ்நானம் எடுத்தியா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவான், இல்லை இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் ஞான ஸ்நானத்துக்கு சரியான வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது. யார் அடக்கம் பண்ணணும்? செத்தவனை. சாவாதவனை அடக்கம் பண்ணுனா, அடக்கம் பண்ணினவனும்
தூக்கி போட்டுருவான் உள்ள. இந்த அடக்கம் பண்ணுறதை பார்க்க வந்தானே அவனும் உள்ளே போகணும், எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே போகணும். அப்போ யார் அடக்கம் பண்ணணும்? ஞான ஸ்நானம் எடுத்தவங்க செத்தீங்களா, செத்து எடுத்தீங்களா, சாகாமலே எடுத்துட்டீங்களா அப்படின்னு பாருங்க. ஞான ஸ்நானம் ஒரு அடக்க ஆராதனை. ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போ ஒரு பழைய ஜீவனை அடக்கம் பண்ணுறீங்க, புதிய ஜீவன் உண்டாகுது. நல்லா கவனிங்க, நமக்குள்ள 2 ஜீவன் இருக்கு. ஒன்று நம்ம அம்மாவும் அப்பாவும் உண்டாக்கின ஒரு மாமிச ஜீவன். அந்த ஜீவன் தான் நம்ம பிறந்தோம், அந்த ஜீவன்ல வளர்ந்தோம். ஆகையினால நம்முடைய புத்தியெல்லாம் எப்படி இருக்கும்? அநேக வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சாயல் அப்பா மாதிரி இருக்கும், அம்மா மாதிரி இருக்கும், புத்தியும் அப்படி தான் இருக்கும். சில சொல்லுவாங்க, அப்பனை அப்படியே வச்சிருக்காண்டா உரிச்சி, அப்பன் புத்தியே இருக்கு. அப்பன் புத்தி எப்படி வந்துச்சு? அவனுக்குள்ள அப்பனுக்கு ரத்தம் இருக்கு, அப்பனுக்கு மாம்சம் இருக்கு. இப்போ இந்த அப்பனுடைய மாமிசமும் ரத்தத்தினால் உண்டான ஜீவனை நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா அடக்கம் பண்ணுறேன். இந்த சரி எனக்கு வேண்டாம், இதை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா புதிய ஜீவனை எடுத்துக்கொள்ளுகிறேன். இனி இந்த ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி நடப்பேன். முன்னால் எப்படி நடந்தேன்? எனக்குள்ள இருக்கிற பழைய ஜீவன் படி நடந்தேன். ஆனால் இனிமே எப்படி நடக்க போறேன்னு கேட்டிங்கன்னா புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வேன். நான் அடக்கம் பண்ணிச்சேன், செத்துட்டேன், நல்லது. ஞானஸ்நானம் எடுத்தவங்கலாம் யோக்கியமாக இருக்கிறானா? இது கேள்வி, ஒரு பெரிய கேள்வி. ஞானஸ்நானம் எடுத்தவன் எப்படி பாவம் செய்கிறான்? ஞானஸ்நானம் எடுத்தவன் ஸ்மோக் பண்ணுறான், ஞானஸ்நானம் எடுத்தவன் குடிக்கிறான், ஞானஸ்நானம் எடுத்தவன் துரோகம் பண்ணுறான். எப்படி முடியும்? முடியும், சத்தியம் முடியும். வேத வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்தவன் இந்த பாவங்களை செய்ய முடியும். ஏனென்றால் நீங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். நான் சொல்கிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன். யாரு சுதந்திரவாளியானவன்? சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் யாரு? சுதந்திரவாளி, எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் அவன் எப்படி இருக்கிறான்? குழந்தை, சிறு பிள்ளையாய் இருக்கிற காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசமே கிடையாது. அடிமை வாழ்தான் வாழ்வான். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். உங்களுக்கு நல்லா விளங்கும் நினைக்கிறேன். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் சுதந்திரவாளி, அவன் தான் எஜமான். ஆஸ்திக்கெல்லாம் அவன் தான் எஜமான். ஆனால் அவனை நடத்துறது யாரு? ஒரு குழந்தை. அவனை சுமக்கிறது யாரு? வேலைக்காரன். சோறு விட்டுறது யாரு? வேலைக்காரன். அவனை கீழ்ப்படிய பண்ணுறது யாரு? சட்டை போட்டு சொல்றது யாரு? வேலைக்காரன். அவனை கூட்டு போகிறது யாரு? வேலைக்காரன். நடத்துறது யாரு? எது வரைக்கும்? சிறு பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும். இவன் யாரு? எஜமான். இவன் யாரு? இப்போ இந்த பிள்ளை என்ன செய்யுச்சுன்னா வளருது. இந்த பிள்ளை வளர்ந்த உடனே இதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இப்போ சொல்கிறான், ஏய் டிரைவர் வண்டி எடுன்றான். வேலைக்காரியை பார்த்து ஏய் இங்கே வான்னு கூப்பிடுறான். இவனுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்பா சொல்லி கொடுத்தாரா? அம்மா சொல்லி கொடுத்தாரா? நேற்றைக்கு அந்த வேலைக்காரி சொன்னதெல்லாம் செய்தானே, அந்த வேலைக்காரன் சொன்னதெல்லாம் இவன் செய்தானே. இப்ப இவன் அதிகாரியா எப்ப மாறினான்? எப்ப மாறினான்? வளர்ந்துட்டான். இப்ப யாரு இல்ல? குழந்தை இல்ல. இப்ப அவனுக்கு என்ன தெரியும்னா, இந்த எஜமான் எங்க அப்பா, நான் ஆஸ்திக்காரன், நான் சுதந்திரவாளி, இவன் வேலைக்காரன். ஆகையினால தன்னுடைய முதிர்ச்சி தான் யார் என்பதை அறிந்த பொழுது
எந்த வேலைக்காரனுக்கு வேலை செய்தானோ, எந்த அடிமைக்கு வேலை செய்தானோ அவனை இவன் வேலை வாங்குறான். எப்ப வேலை வாங்குறான்? வாழ்ந்துட்டான். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நாம குழந்தையா இருக்கிற காலத்தில் சாத்தான் என்னெல்லாமோ நடத்தினான். நீ எப்போ அதிகாரியாகி இந்த சாத்தான வேலை வாங்குவ அப்படின்னு கேட்டா நீ வளரணும். நீ வளராத வரைக்கு நீ எந்த பேயை வச்சு ஓட்டினாலும் நீங்க வளர்ந்தீங்கன்னு சொன்னா நான் சொல்வேன், நீங்க வேலைக்காரரா இருக்க மாட்டீங்க. நீங்க யாரா இருப்பீங்க? எஜமானா இருப்பீங்க. நீங்க வளராத வரைக்கும் நீங்க யாரா இருப்பீங்க? வேலைக்காரரா இருப்பீங்க. உள்ள ஜீவன் என்னது? உங்க அப்பா ஜீவன் தான், எஜமானுடைய ஜீவன் தான், எஜமான ரத்தம் தான், எஜமானுடைய மாமிசம் தான். எல்லாம் எஜமானுக்குரியது, அத்தனை உனக்குரியது. ஆனா நீ எப்போ வேலைக்காரனா இருக்கிறன்னு கேட்டா நீ யாரா இருக்கிற? குழந்தை. நீ குழந்தையா இருக்கிறவன் நீ அதிகாரியாகி இத்தனை ஆண்டு நடத்தி அடக்கி நடத்தணுமானா நீ குழந்தையா இருந்தா போதாது, நீ வளரணும். உன் அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு நீ வளர்ந்தால் ஒழிய நீ ஜெயம் எடுக்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் விசுவாசிகள் தோற்று போறாங்க? 25 வருஷ விசுவாசியும் இன்னும் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் தூக்கத்தில் நாயும் பூனையை விரட்டுது. இன்னும் நல்ல கனவு வரல. 25 வருஷ விசுவாசி சாத்தான் விரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனை விரட்ட முடியல. உனக்கு ஏன் விரட்ட முடியல? நீ வளரல. பவுல் சொன்னாரு, காலத்தை பார்த்தால் நீ பாஸ்டா இருக்கணும், நீ போதகரா இருக்கணும். ஆனா நீ எப்படி இருக்கிறன்னா இன்னும் புட்டி பாலே குடிச்சிட்டு இருக்க. நிறைய விசுவாசி 25 வருஷமா புட்டி பாலே குடிச்சிட்டு இருக்கான். எந்த வளர்ச்சியும் இல்லை. சரீரம் வளர்ந்துச்சு, மூளை வளரல. ஆனா நீங்க அதிகாரத்தை எடுக்கணுமானா, நீங்க ஜெயகரமான வாழ்க்கை வாழணுமானா நீங்க வளரணும். இங்க உட்காந்து நீங்க எல்லாரும் பிள்ளையா பிறந்தவங்க தானே? நீங்கள் நேராக இப்படியே 50 வயசு பாட்டியாக வந்துட்டீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் அம்மா பெற்று நீங்கள் வளர்த்து பால் ஊட்டி வளர்த்து நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா? எப்படி வந்தீங்க? நீங்கள் உட்காந்துக்க சந்தேகமாக இருக்குது. நான் எங்கள் அம்மா என்ன பெற்றாங்க, சின்ன பிள்ளையாக பெற்றாங்க. அப்புறம் பெற்று என்ன பண்ண, வளரும்படியாக என்ன கொடுத்தாங்க? பால் கொடுத்தாங்க. ஐயோ என் பிள்ளை நல்லா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி பிரியாணி கொடுக்கல எங்கள் அம்மா. பிரியாணி கொடுக்கல. எங்கள் அம்மா என்ன தான் கொடுத்தாங்க? நான் பால் தான் எங்கள் அம்மாட்ட குடித்தேன். குடிச்சு என்ன செய்துட்டேன்? வளர்ந்து இன்றைக்கு பாஸ்டர் ஆகிட்டேன். அப்போ நான் நினைக்கிறேன், நான் எடுத்த உடனே சாத்தானை ஜெயித்திரல. நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், கிறிஸ்தவ கோயிலுக்கு போனேன், நான் கிறிஸ்துவ ஆராதித்தேன், ஆனால் நல்ல தம்படித்தேன். கிறிஸ்துவ கோயிலுக்கு போனேன், எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுருந்தேன். டெய்லி கோயிலுக்கு போனேன், டெய்லி 2 சினிமா தியேட்டருக்கும் போனேன். என் வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் நான் ஒரு நாள் இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் போர் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு வயசு 72 ஆகிடும். எனக்கும் வாழ்க்கையில் போராடி தான் வந்தேன். என்னுடைய எத்தனையோ போராட்டம் வந்தது. அத்தனையில் நான் எப்போ ஜெயித்தேன் அப்படின்னு கேட்டால் எனக்குள்ள ஒரு வளர்ச்சியை நான் பார்த்தேன். இந்த வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் வளர வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் சொல்லுங்க வாஞ்சையாய். எப்படிப்பட்ட பிள்ளை? 3 வருஷ குழந்தை இல்லை, பால் மறந்த குழந்தை இல்லை, புதிதாய் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்து எப்படிங்க குடிக்கும்? அவ்வளவு வாஞ்சையா பாலை குடிக்குதுங்க.
கொஞ்ச நேரம் கொடுக்கட்டா ஓன்னு ஊரையே கூப்பிட்டு அழுது. இடம் பொருள் ஏவல் தெரியாம கத்துது. அது எதை குடிக்குன்னு சொன்னீங்கன்னா வெறும் பால். இந்த பாலை குடிச்சு 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 பிள்ளை என்ன செய்யுச்சு? இப்போ நடக்க தொடங்குது, இப்போ தவழுது, இப்போ நடக்குது. தவழும் போது நடக்கும்போது கொஞ்சம் கீழே விழுந்துருது. உடனே தூக்கி வச்சு கொஞ்சிறீங்க. அப்பா கீழே விழாதா, அடிபட்டுச்சா அப்படின்னு கொஞ்சிறீங்க. எது இப்போ என்ன செய்யுது? வளருது. ஆனால் இது நடப்பதற்கு என்ன வேணும்னா வளரணும். இன்னும் வளர்ந்தா பிள்ளை என்ன செய்யும்? நடக்கும், எல்லாத்தையும் மிதிக்கும், எல்லாத்தையும் கடக்கும். இது வளரணும். யார் வளருவான்னு சொன்னால் இந்த ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். உங்களை பார்த்து நான் விசுவாசிகளை பார்த்து தாழ்மையாக உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் 25 வருஷம் விசுவாசியாக இருக்கலாங்க, நீங்கள் 15 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம். இந்த வேத வசனத்தில் நீ எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு பிறந்த குழந்தையை போல. இந்த பைபிளுக்கு முன்னால நீ 25 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் அனுபவம் அப்படின்னு போனீங்கன்னா உருப்படவே மாட்டேன். இந்த பைபிளுக்கு எப்படி போகணும் தெரியுமா? இன்றைக்கு பிறந்த குழந்தை எப்படி வாஞ்சிக்கிறதோ அதே விதமாய் இந்த வேதத்தை நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா வளருவீங்க. நீங்க நிறைய பேர் நீங்க உண்மையா மனச்சாட்சியில் கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த பைபிளில் வாஞ்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேடுறீங்க? ஒரு முறை வாசிச்சிட்டீங்க, 2 முறை வாசிச்சிட்டீங்க. நான் என்னுடைய 21 வயதில் இந்த வேதத்தை கையில் எடுத்தேன், வாசிக்கிற கையில் எடுத்தேன். என்னுடைய 72 வயது நடந்து கொண்டிருக்கிறது. எதுலெல்லாம் எனக்கு வாஞ்ச குறைஞ்சு போச்சு, ஆனால் இதில் மட்டும் என் வாஞ்ச குறையவே இல்லை. அதனால தான் நான் அதிகாரியாக இருக்கேன், நீங்கள் எனக்கு கீழே உட்காந்துருக்கிறீங்க. உங்களை என் கீழே உட்கார வச்சது என்ன தெரியுமா? நான் படித்த பிஹெச்டி இல்லை, எம்ஹெச்டி இல்லை, எந்த டியும் இல்லைங்க. இந்த டி தான் என்னை உங்கள் முன்னால் நிற்க வச்சுருக்கேன், அதிகாரியாக இருக்கு. உங்களுக்குள்ள போராட்டம் எனக்கு இருக்குதுங்க, உங்களுக்குள்ள சோதனை எனக்கு இருக்கு, வாலிபத்தில் இருந்த சோதனைகள் எனக்கு இருக்கு. நான் வாலிபத்தெல்லாம் ஜெயித்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்றது காரணம் இந்த வசனத்தின் மேல் எனக்கு இருந்த வாஞ்சை, எனக்கு இருக்கிற வாஞ்சை. இரவும் பகலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த வேத வசனத்தை நான் இன்னும் வாசிக்கிட்டே இருக்கேன். நான் ஓரளவு நான் நினைக்கிறேன் இந்த வேதத்தை நான் ஏறக்குறைய ஒரு 100 முறை வாசித்து நினைக்கிறேன். அதுக்கு மேலே வாசித்திருக்கலாம், நான் எத்தனை கணக்கு போடல, நான் வாசித்திருப்பேன். ஏங்க 100 முறை வாசித்தா 101வது முறை நான் எதைத்தானே வாசிக்க போகிறேன்? இந்த புஸ்தகம் வாசிக்க போகிறேன். ஒரு புஸ்தகத்தை 1 முறை வாசிக்கலாம், 2 முறை வாசிக்கலாம். 100 முறை வாசித்தங்க, இன்னும் என்னுடைய வாஞ்ச அடங்கலை, இன்னும் என் வாஞ்ச தீரலை. இன்றைக்கும் நான் வேத புஸ்தகத்தை வாசித்தா நான் புதிதாய் வாசிக்கிறேன், நான் வாஞ்சையோடு வாசிக்கிறேன், நான் மணிக்கணக்காய் உட்கார்ந்து வாசிக்கிறேன், எனக்கு அதை தேடுகிறேன். அதனுடைய முடிவு எனக்கு ஒன்று தெரியும், நீ வளருகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கும்படி நீ வாசி. பவுல் சொன்னார் தீமோத்தேயுவை பார்த்து, நீ வளருகிறது தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கும்படி இதை வாசி. நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வாசிக்கிட்டே இருங்க. நீங்கள் வாசிக்க 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 ஒன்றை கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த ஆள் வளர்றான், இந்த ஆள் தேடுறான். உங்களை தேர பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா நான் ஃபோட்டோ போடாமல் பாருங்கள் இந்த எத்தியோப்பியா பிள்ளைங்களை, அதுக்குள்ளே என்னதான் இருக்குது? சோமாலியா பிள்ளைக்கு என்னதான் இருக்குது? சோமாலியா பிள்ளைக்கு எல்லாம் எலும்பு, அது நாக்கை தள்ளிக்கிட்டு இப்படியே எனக்கு சவலை பிடிச்சு. ஆனால் அமுலில் ஒரு படம் போட்டிருக்கான், அமுல் பேபி. அது எப்படி இருக்கு? குண்டோதர மாதிரி. அது என்ன குடிச்சது? பால் குடிச்சது. இந்த சோமாலியா பிள்ளைக்கு என்ன கிடைக்கல? இதுக்கு பேர் என்னதான்? பிள்ளை. ஆனா என்ன கிடைக்கல? ஜீவன் இருக்கு, பட் என்ன கிடைக்கல?
பால் கிடைக்கல. இது பிள்ளை, இது அமுல் மாதிரி குண்டு குண்டா இருக்கு, குண்டோதர மாதிரி இருக்கு. இது என்ன குடிச்சது? பால் குடிச்சது. விசுவாசி பால் குடிக்கிறானா இல்லையா என்கிறது எதுல தெரியும்னு கேட்டீங்கன்னா உன் வளர்ச்சியிலேயே தெரியும். நீ வளருவாய், நீ வளருவாய். இஸ்ரவேலே நீ வேறு ஒன்றுவாய் வளருவான்னு சொன்னா எங்க சும்மா வளர மாட்ட, வசனத்தை வாசித்து நீங்கள் அதில் வளருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தீங்கன்னா, அன்பினாலே சத்தியத்தை கை கொண்டு நீங்க வளருங்க. நீங்க எப்படி வளரணும்? நீங்க வாசிங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. அப்ப என்ன செய்வீங்கன்னா நீங்க வளருவீங்க, நீங்க வளருவீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறான் என்று சொன்னால் அவன் ஜீவன் என்ன செய்யணும்னா வளரணும். வளர்றது மாத்திரம் அல்ல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் யாரா இருக்கிறான்? உள்ள வந்துட்டான், உள்ள வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். வளர்ந்துட்ட உடனே திரும்ப எங்கதான் இருக்கிறான்? எங்கதான் இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ள. பொதுவாக நீங்க உலகத்தில் பாருங்க, ஒரு வளர்ச்சி வந்துட்ட உடனே இப்போ இந்த கோழி இருக்கு பாருங்க, கோழி முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சது, அது என்ன செய்யும் சொல்லுங்க? வளரும். வளர்ந்த உடனே என்ன செய்யும்? ஏன் தெரியாதா? கோழி குஞ்சு வளர்ந்தா என்ன செய்யும்? அது தானா போயிடும். எங்க அம்மாவாது மாமியாவது போ, அது போயிடும். வளர்ச்சி என்று ஒன்று உண்ட உடனே என்ன வந்துடும்? பிரிவினை. வளர்ந்துட்டாங்க சொல்லுவாங்க, ரெக்கம் முளைச்சது இல்லை, இது என்ன செய்யும்? பறக்கும். இது அம்மா கூடவே எப்ப இருக்கும்? வளர்ற வரைக்கும். புள்ள வளர்ந்தா வீட்டில் இருக்க மாட்டான். புள்ள வளர்ந்தா காலேஜ் வாசல்ல இருப்பான். வளர்ற வரைக்கும் எங்க இருப்பான்? வீட்டுக்குள்ளே இருப்பான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. வளர்ந்துட்டா என்ன ஆயிடும்? வெளியே போயிடுவான். ஆனா எங்க பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துட்டானா வளர வளர சாகு வரைக்கும் எங்கடா இருக்கான்? இன்னைக்கு நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. எனக்கு தெரியுங்க, இயேசுநாதரை தெரியுங்க, பைபிளை தெரியுங்க, கோயிலை தெரியும், பாஸ்டர் தெரியும், எல்லாம் தெரியும். எங்கப்பா இருக்க? கிறிஸ்துவுக்குள்ள. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதுசாயின. பிரதர், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க பழைய வாழ்க்கை அடிக்கடி சொல்றேன். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு தாங்க தெரியும். உங்க பழைய லைஃப், உங்களுடைய பழைய கெட்ட வாழ்க்கை, உங்க நினைவுகள், கனவுகள், உங்களுடைய வார்த்தைகள், பழைய வாழ்க்கை தெரிஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆள் தான். என்ன எப்ப தெரியும்? என்ன பாஸ்ட் ஆன பிறகு தான் உள்ள தெரியும். என் கடந்த கால வாழ்க்கை யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. பழசு எனக்கு தெரியும். சொல்றார், நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் உன் பழசு. இப்ப வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் உட்காந்து உங்க பழைய வாழ்க்கை எழுதுங்க. அதனால வேதம் சொல்லுது, அவன் தன்னைத்தான் சோதித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க நியாயம் தீர்க்கப்படாம இருக்கணுமானா நீங்க யாரை சோதிக்கணும்? உங்களை சோதிக்கணும். நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. பழைய வாழ்க்கை போயிடுச்சா? பழைய வார்த்தை போயிடுச்சா? பழைய சிந்தனை போயிடுச்சா? பழைய பேச்சு போயிடுச்சா? பழைய அயோக்கியத்தனம் போயிடுச்சா? பழைய ஏமாத்து வேலை போயிடுச்சா? பழைய பொய் போயிடுச்சா? பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிஞ்சுதா? ஒளியேட்டா நீங்க எங்க இல்ல? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வாழ வாழ அந்த பழையவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிகிறது. பிரதர், கொஞ்சம் கொஞ்சமாய் ஒளிந்து அவன் இப்ப யார் ஆயிட்டான்னா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு புதிய வாழ்க்கை
அவன் வாழ தொடங்குறான். பழசெல்லாம் பிரதர், யாருமே பரிசுத்தமா நான் பிறக்கல, யாருமே பரிசுத்தமா நான் வாழல, ஒருவருமே பரிசுத்தத்தில் பிறந்து பரலோகத்திலிருந்து பரிசுத்தமாவே வந்துடல. அத்தனை பேரும் பாவிகள். நீங்களும் பாவி, நானும் பாவி. ஆனால் இந்த பாவ காரியங்களை ஒழிப்பதற்கு ஒரே ஒரு இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. ஆகையினாலே தான் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டான சொல்லிட்டு 4ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோஸ், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். நாம எல்லாரும் அப்படிதாங்க. கை வச்சு பாருங்க, யோசித்து பாருங்க, இதெல்லாம் செய்தோமா இல்லையான்னு கேட்டு பாருங்க. இது நம்ம யோக்கியர்களாக பிறக்கல, இதெல்லாம் செய்தோம். ஆனால் இதெல்லாம் அழிக்கணும். இது அழிக்கப்படுற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள. நான் இதை அழித்து என்ன செய்கிறேன்னா, புதிய சிருஷ்டியாக மாறுகிறேன். அதனால தான் பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாம் புதிய மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை அகற்றுங்கள். என்ன ஆகுதுன்னா, துர்க்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் என்ன செய்யணும்னா அகற்றணும். நல்லா கவனிங்க, கதை மயமாண்டாவதாக. இந்த ஒரு காரியத்தை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நம்முடைய துர்க்குணம் மாறணும். இந்த துர்க்குணத்தை சொல்கிற வேளையில் நல்லா கவனிங்க. அப்போஸ் நடபடியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சமாரியா பட்டணத்துக்கு பேதுரு வந்தார். அங்கே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தாங்க, அபிஷேகம் பெறல. ஆகையினால அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அபிஷேகம் பெற்றாங்க. உடனே அங்கே ஒரு மந்திரவாதி இருந்தான். அந்த மந்திரவாதி ஓடி வந்தான், பணத்தை எடுத்துகிட்டு வந்தான். ஐயா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் யார் மேலே கை வைக்கிறேனோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும், இந்த அனுபவத்தை பெறணும். உடனே பேதுரு சொல்கிறாரு, உன் பணம் உன்னோடு நாசமாக போட்டும், உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவனை என்ன செய், வேண்டிக்கொள், நீ ஜெபம் பண்ணு. எதை விட்டு திரும்பி? உன் துர்க்குணத்தை. துர்க்குணம் என்ன? நான் சொல்றேன், தேவனுடைய வரத்தை எதனால வாங்கிடலாம்? பணத்தினால. பணம் நிறைய நினைக்கிறாங்க, நம்ம நிறைய காணிக்கை கொடுக்குறோம், நம்ம காணிக்கையினால எல்லா வரத்தை வாங்கிடலாம். நோ நோ நோ. பணம் ஒன்றுக்கு ஒரு ஆண்டவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு. நீ கத்தருக்கு கொடுக்குற. ஆனால் நீ எதை மாறணும் சொன்னா, நீ துர்க்குணம் மாறி உனக்காக நீ ஜெபம் பண்ணணும். உன் குணம் மாறணும். ஐயா, நம்முடைய எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. பாருங்க, இவன் ரட்சிக்கப்பட்டான், ஞான ஸ்நானம் பெற்றான், ஆனால் என்ன மாறல? குணம் மாறல. அதனால் பேரை சொன்னா, நீ நாசமாக போ. எவ்வளோ பயங்கரமான வார்த்தையை பேசிட்டா இருந்தாள். முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ள வரணும். இரண்டாவதாக நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார்.
அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுறை வரைக்கும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். யாரை? யாரை? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாம் கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க மேலே போவாங்க, ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். அங்கே மேகத்தில் நின்று கொண்டு பூமிக்கு தூதர்களை அனுப்பி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்துட்டு வான்னு சொல்கிறார். அவங்க வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்த்தார். இதில் ஒன்றை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மத்திய 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ நிறைய பேர் என்ன பண்ண அழைக்கப்பட்டாங்க, அநேக ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. நான் இன்றைக்கு உண்மையாக நான் சந்தோஷப்படுகிறேன். சபையினுடைய வளர்ச்சிகளை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கே போனாலும் சபைகள் நிறைந்து வழிகின்றன. எந்த சபையிலையும் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறார். ஏராளம் அழைக்கப்படுகிறார்கள், ரட்சிப்புக்கு அழைக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு பெரிய துக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் அழைக்கப்பட்ட எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே வரப்போறாங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வரப்போறாங்க? So many people. தேவன் அநேகரை அழைக்கிறார். 10 சீட்டு தேவை. 10,000 பேர் இன்டர்வியூக்கு வந்தாங்க, ஆனால் 10 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. அந்த செலக்டட் பீப்புள் தான் வேலைக்கு போக போகிறான், சீட்டில் உட்கார போகிறான், சம்பளம் வாங்க போகிறான். நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு சம்பளமும் கிடைக்க போகிறதில்ல, சீட்டும் கிடைக்க போகிறதில்ல. யாருன்னு கேட்டிங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளணுமானா நீங்கள் எந்த இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏசிய சபையில் இல்லை, ஒரு சபையை தேவன் சேர்க்க போகிறதில்ல, ஒரு கூட்டத்தை சேர்க்க போகிறதில்ல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பிரச்சனை நீங்கள் கானானுக்கு போகிற மோசேயினுடைய சபையிலே வந்தது. எண்ணாமம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சபை போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிற்று. 250 மூப்பர்கள் எழும்பி, அனுபவஸ்தர்கள் எழும்பி, நீங்கள் சபையர் எல்லாரும் பரிசுத்தமானவங்க, நீங்கள் ஏன் ஓய்த்துறீங்க அப்படின்னு வந்த பொழுது மோசே மோங்கப்புற விழுந்துட்டு சொன்னார், அப்பா, நாளைய தினம் தம்மிடத்திலே சேரத்தக்க பரிசுத்தவான் என்று யாவர் தெரிந்து கொள்வார். தேவன் யாரை தெரிந்து கொள்வாரோ அவன் தான் நல்ல கவனிங்க. பரிசுத்தவான் யாரு? தேவன் தெரிந்து கொள்ளணும். அப்ப தேவன் தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் இந்த உலகத்தில் இருக்கு. தேவன் தெரிந்து கொள்ளுகிற எவனோ அவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனிடத்திலே சேர்வதற்கு தகுதி உள்ளவன். சபையில் யாரும் சேரலாம், கூட்டத்தில் யாரும் சேரலாம், ஊழியத்தில் யாரும் சேரலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட சேர்றதுக்கு தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று கேட்டால் தாம் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான். இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்வதற்கு 4 தகுதி இருக்கிறது. முதல் தகுதி 18ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? ராத்திரியும் பகலும் ஜெபிப்பாங்க. ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் போகணும் என்று உண்டானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தகுதி என்ன? வேதம் சொல்லுகிறது, ராத்திரியும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை வச்சிருக்காங்க? எத்தனை ஊழியர்கள் ஜெபிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க, ஆண்டவருக்கு ஓடுறாங்க. ஆனால் ஆண்டவரோடு ஜெபிக்கிறாங்களா?
ஆண்டவரோட ஜெபிக்கிறாங்களா? ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறாங்க? நான் சொல்லுவேன், இங்கே ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுவோம். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. ரொம்ப நல்லது. எங்க இருக்கணுமா? உம்மோடு இங்கேயா அங்கேயா தெரில, சரி எப்படி பாடுறீங்களோ நம்ம அங்கேயே வச்சுக்கலாம். அங்கே இருக்கணும். சரி, அங்கே போனால் என்ன செய்யணும்? 24 மணி நேரமும் இந்த பசங்க என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உங்களுக்கு அரை மணி நேரம் ஒழுங்கு 6 ஆளில் உட்கார முடியலையே, நீங்கள் எப்படி அங்கே உட்காருவீங்க? 24 மணி நேரம் அங்கே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இங்கே ஆயிலும் ஞாயிற்றுக்கிழமை கோயில் முடிச்சாச்சு, திங்கக்கிழமை சர்க்கஸுக்கு போகலாம், செவ்வாய்க்கிழமை எம்ஜிஎம்ல விளையாட போகலாம், புதன்கிழமை இப்போ பீச்சுக்கு போகலாம், வியாழக்கிழமை ஊட்டிக்கு போகலாம், நிறைய டிஃபரெண்ட் பிளேஸ் போகலாம். அங்கே ஊட்டியும் இல்லை, பீச்சும் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. 24 மணி நேரம் என்ன தான் பாட்டு கிடக்கணுமா? பரிசுத்தர் பரிசுத்தர். பிரதர், இந்த பூமி என்ன தெரியுமுன்னா, இது ட்ரைனிங் சென்டர். கர்த்தரோடு இருப்பதற்கு ஆண்டவர் வச்சுக்க ட்ரைனிங் சென்டர். இங்கே இல்லாத நீ எப்படி அங்கே இருக்க போற? எப்படி அங்கே இருக்க போறீங்க? இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், ட்ரைனிங் சென்டர் பிரதர். நீங்கள் இங்கே இருக்கிற கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தரோடு நேரம் செலவு பண்ணுறீங்களா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? உங்கள் நேரத்தை ஆண்டவரோடு செலவு பண்ணுறீங்களா? ஒரு கூட்டம் இருக்குங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் இருக்கு. அது என்ன செய்துன்னு கேட்டிங்கன்னா, ஜெபத்துக்கு பதில் வருதோ வரலையோ, அது கர்த்தர் நோக்கி ராத்திரி பகல் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குது. ஆண்டவரே 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 ஆண்டவரே, ராத்திரி பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருக்கு. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவதாக ஒரு கூட்டம் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தினுடைய கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கையின் பொறுமை நாங்க பார்த்து இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அப்பா அறிஞ்சிட்டாங்க. எப்படி அறிஞ்சாங்க? 3 காரியம். 1, கிரியை செய்கிற விசுவாசம். 2வது பிரயாசப்படுகிற அன்பு. 3வது அவங்களுடைய பொறுமை. இந்த 3 என்ன அடையாளம்னு சொன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அடையாளம் என்ன? அவனுடைய அன்பு, அவனுடைய விசுவாசம், அவனுடைய பொறுமை. இந்த 3 இருக்கிறவன் தான் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்முடைய அன்பை சோதிச்சு பாருங்க. நம்முடைய வீட்டுக்குள்ள அன்பு இருக்கா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அன்பு இருக்கா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இருக்கா? மாமனார் மாமியாருக்குள்ள அன்பு இருக்கா? வீட்டுக்குள்ள அன்பு இருக்கா? பார்க்கிறாரு. அன்பினால பிரயாசம், அன்பினால பிரயாசம், பொறுமை, பை ஃபெய்த். பல வருஷங்களுக்கு முன்பதாக இங்கே டாக்டர் ஜீவானந்தம் என்ற ஊழியக்காரர் இறந்துட்டார். அவர் பின்னால் ஷெட் இருந்துச்சு, அதில் ஒரு பிரசங்கம் பண்ணார். அவருடைய பெரிய கிருபை என்னன்னா, அவர் டேலண்ட். ரூத் புஸ்தகம் தான் அவர் கிருபை. எந்த பிரசங்கம் பண்ணால் ரூத்தை பேசாம விடவே மாட்டார். அவர் 3 நாள் பேசினார். ரூத்தை பேசிட்டு கடைசியில் ஆழ்த்து கால் கொடுத்தார். நான் ரூத் பிரசங்கத்தை பண்ணியிருக்கேன். நான் இங்கே சர்ச்சில் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லோரும் வந்தாங்க, சபையார் எல்லோரும் கொடுத்து வந்தாங்க. நான் ஒன்று பார்க்க விரும்புகிறேன். இந்த கோயிலில் எத்தனை ரூத் இருக்கா, எத்தனை நகோமி இருக்கான்னு பார்க்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் நாங்கள் நகோமியும் ரூத்தா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ரூத்தும் நகோமியும் மட்டும் எழுமுங்க, சேர்ந்து எழுமணும். நகோமியும் ரூத்தும் சேர்ந்து எழுமுங்க அப்படின்னு. கண்ணை பூடி ஜெபிச்சு, ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இப்படி கண்ணை திறந்து பார்த்தேன். அந்த ஓரமாக ஒரு நகோமி நின்றுச்சு, இங்கே முன்னால் ஒரு ரூத்து நின்றுச்சு. எனக்கு தெரியும் உண்மையாகவே அது நகோமி ரூத்தா எனக்கு தெரியும். அதுக்கு நான் சாட்சி, பொய்யா எழும்பல. அத்தனை மருமகா இருந்தா. ரூத்துன்னு பேர் வச்ச அம்மாவே இருந்தாங்க, ஒருத்தர் எழும்பலைங்க. எங்க நம்ம இயேசு போல உருவாக்க முடியலங்க. ஆனா ஒரு ரூத்து போல யாரும் உருவாக்கலாமே. நம்ம இயேசுநாதர் போலதான் மாற முடியலங்க. ஒரு நகோமியை போலவாது மாறிடலாமே. அதுவே நம்மளால முடியாத போது நம்ம எப்படிங்க இயேசுநாதரை போல உருவாக்க போறோம்? சபை யாரை உருவாக்க முடியல? வாய் திறக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் நான் பேசுறேன். ஏங்க நம்ம எந்த லக்கம் வச்சு தெரியுமா? இயேசுவை போல மாறுவேன். ஏங்க இயேசுவை விட்டுருங்க, யாரை போல மாறுங்க? ரூத்தை போல மாறுங்க, நகோமியை போல மாறுங்க. இதை முதல்ல செய்யுங்க, அப்புறம் எங்கே போகிறோம்? ஒரு அம்மா அமெரிக்க விசாவுக்கு போச்சு. விசா ஆஃபீஸில் ஒரு கேள்வி கேட்டான், அமெரிக்கா எதுக்கு போற? அமெரிக்கா சுற்றி பார்க்க போறையா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், எங்க நாட்டை சுற்றி பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒரு நாட்டில் தாஜ்மஹால் ஒன்று இருக்க, அதை பார்த்து யாரு கேட்டான்? இன்னும் பார்க்கல யாரு கேட்டான்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரே குத்தி முதலா தாஜ்மஹாலை பார்த்துட்டு வா, அப்புறம் அமெரிக்கா பார்க்க போ. பரலோகம் பார்க்க போறது அப்புறம் இருக்கட்டியா, பூலோகத்தில் எப்படியா இருக்கிறோம்? நம்ம பரலோகத்தில் பார்க்க போறது அப்புறம் இருக்கட்டும், இயேசுநாதரை பார்க்க போறது அப்புறம் இருக்கட்டியா. பூலோக வாழ்க்கை அன்பு இருக்கா? பாசம் இருக்கா? பொறுமை இருக்கா? நம்முடைய வீட்டில் இருக்கா ஐயா? நம்ம தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க. பிரதர், பெந்தெகோஸ்தே விசுவாசியாக இருக்கலாம் பிரதர், அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசியில் இருக்கலாம், வானத்துக்கும் பூமிக்கு குதிக்கிற விசுவாசியில் இருக்கலாம். ஆனால் வானத்துக்கு போய் சேர்ற விசுவாசி யாருன்னு கேட்டிங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவங்க யார்? அன்புள்ளவங்க. அவங்க யார்? பொறுமை உள்ளவங்க. அவங்க யார்? நான் சொல்லுவேன், விசுவாசம் உள்ளவங்க. அவங்க யார்? ராத்திரி பகலும் ஜெபிக்கிறவங்க. இவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களே மார்க் போட்டுக்குங்க, போவீங்களா போக மாட்டீங்களான்னு. மூன்றாவது சொல்லி முடிச்சு 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று சொல்ல. அப்ப அவர் யாரை சேர்ப்பாரு? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க. ரெண்டாவது சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூணாவது யாரு? பலியினாலே உடன்படிக்கை. நல்லா கவனிங்க, நம்ம 2 உடன்படிக்கை பண்ணணும். ஒன்று, நாம் எல்லாரும் ஜலத்தினாலே நல் மனச்சாட்சியோடு கூட ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினோம், விசுவாசிகள் ஆயிட்டோம். தண்ணியில் ஞான ஸ்நானம் எடுத்து நம்ம எல்லாரும் யார் ஆயிட்டோம்? விசுவாசி ஆயிட்டோம். எத்தனை பேர் விசுவாசி ஆனீங்க? கைதுகளிலே சொல்லுங்க சார். எல்லாரும் எப்படி என்ன ஆயிட்டோம்? ஆண்டவரோடு என்ன பண்ணிட்டோம்? உடன்படிக்கை பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணை நிற்கிறாங்க. அவங்களுக்கு பாஸ்டர் கேட்குறாரு, அம்மா நீ இவனுக்கு மனைவியாக இருப்பியா? பிரதர் அந்த அம்மாவுக்கு புருஷனாக இருப்பியா? இல்லை வாக்குவாதம் பண்ணியாச்சு. 2 பேரும் என்ன பண்ணியாச்சு? உடன்படிக்கை பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க, தப்பாக விளைச்சிக்காதீங்க. விளக்கங்களை நீங்கள் தப்பாக விளைங்க. ஏனென்றால் இந்த விளக்கங்கள் எல்லாம் பைபிளில் குடும்பத்தை தான் ஒப்பிட்டுருக்கு. உடன்படிக்கை பண்ணியாச்சு. தாலி கட்டினாங்களோ, பைபிள் மாற்றினாங்களோ, என்ன கட்டினாங்களோ, உடன்படிக்கை முடிஞ்சாச்சு. நல்லா கவனிங்க.
இப்ப உடன்படிக்கை முடிந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நீ உனக்கு நான், ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணும். என்ன சொல்றாங்க? நீ எனக்கு நான் உனக்கு, ரெண்டு உடன்படிக்கை. சரி, இந்த உடன்படிக்கை பண்ணின பிறகு ஒன்று என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய சரீரத்தை ஒருவர் ஒருவருக்காக அர்ப்பணிக்கிறார்கள். ஒருவருடைய சரீரத்தை ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இதே விதமாக தான் இந்த உடன்படிக்கை இல்லாட்டா, இவங்க ரெண்டு பேர் தங்களுடைய சரீரங்களை ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணிக்காவிட்டால் இந்த குடும்ப வாழ்க்கை எங்க போய் நிற்கும் கேட்டீங்கன்னா, டிவோர்ஸ்ல போய் நிற்கும். இதே விதமாகத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக என்ன செய்யுங்க. நீங்க தண்ணீரோடு உடன்படிக்கை பண்ணினீங்க, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுங்கள். இதுதான் நீங்க செய்யற புத்தி உள்ள ஆராதனை. ஏன் ஒப்பு கொடுக்கணும்? நல்லா கவனிங்க, நான் சுருக்கம் முடிச்சிடுறேன். 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. இப்படி இருக்க, எப்படி அப்படி இருக்க, அப்படி இருக்கனா எப்படி? எப்போதுமே பாருங்க, அப்படி இருக்க இப்படி இருக்கன்னா விட்டுறாதீங்க. அதுக்கு என்னன்னா முந்தின வாசிங்க. அப்படி இருக்கனா எப்படி இருக்கன்னா வாசிங்க. சகலமும் அவராலும், சகலமும் அவராலும், அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் தான் உண்டாக்கி இருக்காரு. நீங்க சகலம்னு விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம சரீரம் இருக்குங்க, யாரால உண்டாச்சு சொல்லுங்க. என் சரீரம் இயேசுவினால உண்டாச்சு. எத்தனை பேர் கை தூக்கும் வேலையில சொல்லுங்க. யார் உண்டாக்குறது? சத்தமா சொல்லுங்க. என் சரீரம் யாரால உண்டாக்கப்பட்டுச்சு? சரீரம் ஆண்டவரால உண்டாக்கப்பட்டுச்சு. யார் மூலமா உண்டாச்சு? இயேசு மூலமா உண்டாச்சு. யாருக்காக உண்டாச்சு? அவருக்காக உண்டாச்சு. கவனிச்சிங்களா? அவர் தான் உண்டாக்குனாரு, அவர் மூலம்தான் உண்டாக்குச்சு. எதுக்காக உண்டாச்சு? சரி, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டவங்க மாதிரி அல்ல சொல்ல பார்க்கலாம். சரீரத்தை உண்டாக்குனது யாரு? கர்த்தர் உண்டாக்குனாரு. உங்களுக்கு கோட்டிங் கொடுத்தது யாரு? நீ கருப்பா இருக்கணும், நீ வெள்ளையா இருக்கணும், நீ ப்ரௌனா இருக்கணும் அப்படின்னு கலர் கொடுத்தது யாரு? கர்த்தர் உண்டாக்குறது எல்லாம் எப்படி இருக்கு? கருப்பா இருக்கிறதுனால கீழையும் இல்லை, வெள்ளையா இருக்கிறதுனால மேன்மையும் இல்லை. ஏன்னா உண்டாக்குறது கர்த்தர் அதுக்காக உண்டாக்குனார். நீங்க ஏன் மூஞ்சி தூக்கிட்டு கருப்பா பிறந்துட்டு கருப்பா? நீ பிறக்கல, உன்னை உண்டாக்குறது யாரு? நீ கருப்பா இருக்கிறதுனால கோச்சிக்காத, நீ வெள்ளையா இருக்கிறதுனால பீத்திக்காத. ஏன்னா உண்டாக்குறது யாரு? அவருக்காக உண்டாக்குனாரியா. நல்லா கவனிங்க. இப்ப சரீரம் யாருக்கு? நல்லா சிரிங்க, இந்த கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கீங்க, அப்புறம் தான் அழ போறீங்க. சரி, அவருக்காக உண்டாக்குனார். நல்லா கவனிங்க. சரி சார், அவர் தானே சொல்லுங்க. சரி, கல்யாணம் வரைக்கும் ஒரு பொண்ணு எப்படியோ கொடுக்குறா, எப்படியோ நடக்கிறா. இப்போ யாருக்காக ஒப்பு கொடுக்கணும் சரீரத்தை? அவனுக்கு மட்டும். அதான வாழ்க்கை. இதுவரைக்கும் அவங்க சுயாதீனமாக இருந்தாங்க. எப்படி வேணுமாலும் கொடுப்பாங்க, அவங்க ட்ரெஸ் போட்டு நடப்பாங்க, போடாமல் நடப்பாங்க, எப்படி நடக்கலாம், அது அவங்கள்ட்ட சுயாதீனம். ஆனால் இப்போ என் சரீரம் யாருக்குரியது? அவருக்கு அது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. ஆனால் அவருக்கு பிடிக்கும். அதனால இப்போ என்னத்தை மாற்றிக்கிறீங்க? உங்கள் ட்ரெஸ் அவருக்கிட்ட மாற்றிக்கிறீங்க, உங்கள் தலையை அவர்கிட்ட மாற்றிக்கிறீங்க, உங்கள் முடியை அவர்கிட்ட மாற்றிக்கிறீங்க, என்னென்னமோ அவருக்காக மாற்றிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் உங்கள் சரணம் யாருக்கு? கற்றுக்கு தானே, கற்றுக்கு தானே. இப்போ நீங்கள் உடவு கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க? யார் பார்க்கணும்னு கொடுக்குறீங்க? சொல்லுங்க. நான் சொல்கிறேன்,
இப்போ கட்டு வந்து தெரியுமா, இங்க சீவி விட்டுருக்கான். இந்த சூப்பரா பழக்கோட்டை மாதிரி இந்த கோட்டையை குத்தி 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 கடைசியில மேல மட்டும் விட்டுருப்பா குடுமி. அந்த மாதிரி முடிவெட்ட தெரியாத ஒரு அம்பட்டை கண்டுபிடிச்சது இந்த குடுமி. அவனுக்கு முடிவெட்ட தெரியாது, அதனால கொத்தி கொத்தி விட்டு கண்ட மேல விட்டான். இது ஃபேஷன். நான் சொல்றேன், நீ வெட்டுற தப்பு இல்லை, எதுக்கு வெட்டின சொல்லுங்க. நோக்கம் என்ன தெரியுமா? ஐயா பைக்கை தூக்குனாங்கன்னா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் பார்க்கணும். நீ எதுக்கே முடி வெட்டின? எதுக்கு முடி வெட்டின? நீ எதுக்கு வேஷம் போடுற? உனக்காகவா இன்னொருத்திக்காகவா? காலேஜில் அந்த கேர்ள் பார்க்கணும், அந்த அம்மா பார்க்கணும். அக்கா மாதிரி என்ன குறைஞ்சவங்களா என்ன? நீ ட்ரெஸ் போடுற, உன் மானத்தை மூடுறதுக்கு போடுறியா இல்லை எவனாவது பார்க்கணும்னு போடுறியா? நான் சொல்ற வார்த்தையை தகப்பனா நான் சொல்றேன், யூ கேர்ஃபுல், யூ கேர்ஃபுல். நீ கர்த்தரோட வருகைக்கு வரணும்னா நான் சொல்றதை கேளு. இந்த அலங்கார அறையில் போயிட்டு யார் பார்க்கணும்? இந்த அலங்காரத்தை காட் அக்செப்ட் பண்ணுவாரா? காட் அங்கீகரிப்பாரா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? நான் சொல்றேன் அருமையானவர்களே, தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு யாக்கோபு வந்தான். சத்தம் அவன மாதிரி தான் இருக்கு, ஆனால் ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு. இங்க ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம். நான் சொல்றேன், இங்க பாஸ்டர் பார்க்கறதுக்கு ஒரு வேஷம் போடுறீங்களே, ஆனால் வெளியே யார் பார்க்கறது? உங்க அம்மா பார்க்கல, உங்க அப்பா பார்க்கல, தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார். 127 தேசத்தில் இருந்து ராஜாவுக்காக பெண்களை கொண்டார்கள். உலக அழகிகள், பெரிய உலக அழகி ஒத்துதான் வேணும். அதுக்கு 127 கண்ட்ரீஸ் கொண்டு வந்தான். எல்லாம் ஆர்டர் போட்டாங்க தெரியுமா? நீங்க எப்படி முடி வளர்க்கணுமோ வளர்த்துக்கலாம், எப்படி வெட்டணுமோ வெட்டிக்கலாம், என்ன புடவை கட்டணுமோ கட்டிக்கலாம். நீ கட்டிட்டு வரியா கட்டாம வரியோ எப்படி வேணா இருந்துக்கலாம், உன் இஷ்டம். ஆனா அங்க ஒரு பொண்ணு இருந்தா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அந்த அரண்மனையில் ஏகாயின்னு ஒரு ஆம்பளை இருந்தான். அவன் என்ன சொன்னானோ அது அப்படி சரி. கட்டினது யார் தெரியுமா? பொம்பளை. கட்ட சொன்னது யாருன்னா ஆம்பளை. அந்த ஆம்பளை தான் சொன்னான், அம்மா இந்த ட்ரெஸ் அவருக்கு பிடிக்காதும்மா, இந்த மாதிரி நடக்கிறது அவருக்கு பிடிக்காதும்மா. அவள் உடனே என்ன பண்ண தெரியுமா? யோ உனக்கு என்னையா தெரியும் என் ரசனை? இப்போ சில சொல்கிறாங்களே, பாஸ்ட்டுக்கு வயசாகி போச்சு, பாஸ்ட்டுக்கு இப்போ உள்ள புது ஃபேஷன்லாம் தெரியல, ஒன்றும் அவருக்கு விளங்கல்ல, சீக்கிரம் போயிட்டாருன்னா அடுத்தது வந்தாலும் பார்க்கலான்ற மாதிரி காத்திருக்காங்க. இப்போ ஃபேஷன் உலகத்துக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன். அந்த ஏகாய் சொன்னாயா, அதை கேட்டா அவளுக்கு எத்தனை பேருக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. ஆனால் அவ சொன்னா ராஜாவுக்கு இதுதான் பிரியம். என் அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டு பாருங்க. மற்றவர்களை கவர்றதுக்கு ட்ரெஸ் இல்லை, மற்றவங்க பார்க்குற ட்ரெஸ் இல்லை, உன் புருஷன் மனைவி பார்க்கறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் எதுக்கு தெரியுமா? அலங்காரம் எதுக்கு தெரியுமா? பொன்னினாலாவது நீங்கள் உலகவேற்ற வஸ்திரத்தினாலாவது உங்களை அலங்கரியாமல், உங்கள் குணத்தினால நீங்க உங்களை அலங்கரிங்க, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அப்ப தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காருயா. எதையா பார்க்குறாரு? நம்முடைய அலங்காரங்களே இல்லப்பா. தேவன் தம்முடைய அலங்காரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு அலங்காரத்தை தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். வாலிபர்களே, கன்னியர்களே, பெரியோரே, சிறியோரே, இந்த சரீரம் தேவன் தந்தது.
இந்த சரீரம் தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த சரீரம் தேவனிடத்தில் போய் சேர வேண்டியது. நான் சில வேளைகளில் யோசிக்கிறேன், தப்பாக எனக்கு விளைவிக்காதீங்க. நான் இந்த நல்ல சுடிதார் போடுறாங்க, எனக்கு புரிய மாட்டேது, சிலெல்லாம் புரிய மாட்டேங்குது. இல்லை சுடிதார் போடுறாங்க, இதை மூடுறதுக்கு ஒரு அங்கேயே ஒன்று வச்சுருக்காங்க. சால் எதுக்கு மூடுறது? ஆனால் இன்னைக்கு நிறைய சால் எப்படி போடுறாங்கன்னா இந்த கட்சிக்காரன் போடுற மாதிரி துண்டு. இதை போட்டுட்டு சும்மாவாது போறாங்களா? அதை கஷ்டப்பட்டு அப்படியே என்னங்க இது துண்டை போட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டே போற, அதை விட தூக்கி வீட்டில் போட்டு போறது தானே. எதுக்கு வேஷம் போடுறீங்க? எதுக்கு தூக்கி பிடிச்சிக்கிறீங்க? சிஸ்டர், நான் சொல்கிற வருத்தமாக இருக்கும், பிள்ளைகளே வருத்தமாக இருக்கும். பாஸ்டர் என்னமோ கோவப்படுறாங்க. நான் கோவப்படவில்லை, என் இருதயத்தினுடைய ஆதங்கத்தை நான் பேசுகிறேன். உன்னை ஒருத்தனையால் இழந்துடக்கூடாது, ஒரு வாலிபனை இழந்துடக்கூடாது, ஒரு கன்னிகை நான் இழந்துடக்கூடாது, என் ஆலயத்துக்குள்ளே வந்த ஒரு பிள்ளையை நான் இழந்துடக்கூடாது. அந்த வேதனையோடு தான் நான் பேசுகிறேன். நீ வரணும், நான் அங்கே வந்து நிற்கணும். நாளைக்கு எஸ்தர் சொல்லுவா, இந்த புதுசு எழுதிருக்கு பாருங்க, எஸ்தர் சொல்லுவா, நான் வந்து எப்படி இந்த அகாசுவருக்கு மனைவி ஆனேன் தெரியுமா? எனக்கு கிடைச்ச ஏகாய்க்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஏகாய் என்ன இந்த வழியில் என்னை வளர்த்து இப்படி உடுக்காத, நடக்காத, போகாத, நிற்காத, சேராத அப்படின்னு என்னை கண்டித்து வளர்த்தான். அதனுடைய முடிவு தான் நான் ராஜாவுக்கு மனைவியாக வந்து நிற்கிறேன். இன்றைய கண்டிப்பாக தெரியலாம் உனக்கு, ஆனால் என்னுடைய கண்டிப்பு ஒன்று ஒரு நாள் ராஜசம் நிற்க வைக்கிறது தெரியும். ஆகையினால வாலிபர்களே, கோலம் போடாதீங்க, வேஷம் போடாதீங்க, அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக போடாதீங்க. கர்த்தர் உன்னை பார்க்கணும். உன்னை எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் உன்னை பார்த்து ரசிக்கணும், அவர் உன்னை பார்த்து உன்னை நேசிக்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும். அவர் எந்த அழகை ரசிக்கிறார்னா, உன் உள்ளான மனுஷனில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்பதை மறந்து போகாதீங்க. நீ கருப்பாக இருக்கிறத பற்றியோ கலராக இருக்கிறத பற்றியோ டோன்ட் வரி, கவலையப்படாதீங்க. ஒன்றுக்கு மட்டும் கவலைப்படுங்க, தேவன் நேசிக்கிற என்னுடைய அலங்காரம் எனக்கு இருக்கா? நான் சொல்லுவேன், கவர்ச்சிகளை விலக்குங்கள், மற்றவர்களுக்காக வாழுகிறதை விலக்குங்கள், மற்றவர்களுக்கு அலங்கரிக்கிறதை விலக்குங்கள். கர்த்தருக்காக. என் சரீரம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? கர்த்தருக்காக. யார் உண்டாக்கினது? கர்த்தர். யார் மூலமாக உண்டாக்கினார்? நம்முடைய மூலமாகவே உண்டாக்கினார். சரீரத்தை அவர் கொடுத்தார், என் சரீரத்தை அவர் போஷிக்கிறார். அவர் போஷிக்கிறார், அவர் ஆகாரம் தர்றார், அவர் போஷிக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். என்னை நடத்துகிற இந்த கர்த்தருடைய கரத்தில் என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த சரீரத்தில் உமக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நிறைவேறவே கூடாது சுவாமி, இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ? பலின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அதற்கு விருப்பம் இல்லை. அந்த ஆட்டுக்கு சாகணுன்னு விருப்பமா? இல்லை. ஆனால் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்குது, தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குது. இன்றைக்கி நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய விருப்பங்களை சாகடிக்கிறதா இருக்கலாம், நம்முடைய விருப்பங்களை எத்தனையோ காரியங்களை நாம் விளக்க வேண்டியதாக இருக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து ரொம்ப ஸ்வீட் பிரியன், அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவன். ஆனால் நான் ஸ்வீட்டை இப்போ ஒதுக்கி வச்சுருக்கேன், விட்டு வச்சுருக்கேன். ஏன்? அதை சாப்பிட்டா நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஏங்க, நான் ஸ்வீட்டை விரும்பின காலத்தில் யாருமே எனக்கு ஸ்வீட் தரலங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 2 கிலோ வருது.
நான் தின்னா உயிரோட இருப்பேன். கீழ்ப்பாக்கத்தில் கூட கொடுக்க மாட்டான் இடம். இருக்குதுங்க. கேக்குன்றான், ஆந்திரா ஸ்வீட்டு, அமெரிக்கா ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டு, எல்லா ஸ்வீட் டேபிள் ஃபுல்லாக இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லி கொடுப்பாங்க, பாஸ்டர் உங்களுக்காக ஸ்வீட் ஆந்திராவிலிருந்து ஸ்பெஷல். சோத்திரம் பிரதர். எங்கள் ஒய்ஃப் பார்ப்பாங்க, சிலர் கொண்டு வாங்க, பாஸ்டர் நான் திருநெல்வேலி போனேன், திருநெல்வேலி அல்வா நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு தெரியும், அதனால் வாங்கிட்டு வந்தேன், வாங்கி வச்சுக்குவேன். என் ஒய்ஃபு கண்ணில் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். இந்த அல்வா கிடைச்சா இந்த அல்வா ஆயிடுவார்னு தெரியும். அதனால உடனே தங்கச்சி வீட்டுக்கு பார்சல் ஆகிடும். இங்க இருந்துருவார். எதுக்கு எதுக்கு? இந்த அல்வா தின்னா உன் சரீரம் செத்து போகும். விளக்க தெரியுதில்ல? இதை தின்னக்கூடாது, தொடக்கூடாது. இருக்குங்க, இல்லாதனால இல்லை, இருக்கு, அனுபவிக்க இருக்கு. பட் நான் அனுபவிக்கல, நான் விளக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதை சாப்பிட்டா என்னுடைய மரணம் சம்பவிக்கும், என்னுடைய சரீரம் பாதிக்கப்படும். அப்போ நான் அதுக்கு என்னை காத்துக்கொள்ள தெரியுது. அதே விதமாக என் தேவனை நோக்கி பாருங்க. நான் இதை செய்தா என் சரீரம் பாதிக்கப்படும், என் தேவனுக்கும் எனக்கும் இடையில பிரிவினை உண்டாயிரும். ஆகையினால எனக்கு அனுபவிக்க இருக்கு. பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு இருக்கு, ஆனா இதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகையினால் நான் அனுபவிக்கிற காரியங்களை நான் யோசிக்கணும். ஒன்று தகுதியா இருக்கணும், ஒன்று என்ன செய்யணும்னா பக்தி விருத்தியை உண்டாக்கணும். இங்கே யோசித்து பாருங்க. ஆவியானவரே, என் சரீரம் உமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. என் சரீரத்தை உமக்கு நான் பலியாய் கொடுத்திருக்கிறேனா? எல்லாரும் இடமில் இல்லைங்கள். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறேனா? என்னுடைய துர்க்குணத்தை ஒழித்து நான் வளர வேண்டிய முறையாக வேதத்திலும் ஜெபத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் நான் வளருகிறேனா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரம் என் மேல் இறங்கட்டும் சுவாமி. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக ஜெபத்திலும் என்னுடைய சுபாவங்களில் நான் வளரட்டும். உங்களுடைய வசனத்தின் மேல் நான் வாஞ்சையா இருக்கட்டும் சுவாமி. என் சரீரத்தை நான் உங்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம் நீங்க உங்களே யோசித்து பாருங்க, உங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த ஆவியானவர் சொல்லுங்க, நீ வளரணும்ப்பா, நீ ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் வளரணும். நீங்க நிறைய பேர் கூட்டத்துக்கு வர்றீங்க, வசனத்தை கேட்கிறீங்க, எத்தனை பேர் வாஞ்சா இருக்கிறீங்க? தம்பி, தங்கச்சி, உன்னுடைய கால்களை நான் பற்றி கொண்டு கேட்கிறேன். நீ வளரணும்ப்பா, நீ வளர்றத மற்றவங்க பார்க்கணும்ப்பா. நீ பணத்துல வளர்ற, பொருள்ல வளர்ற, ஆஸ்தியில வளர்றங்க அல்ல, நீ கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தின் மேல் நான் வாஞ்சையா இருக்கிறேன். நான் வாஞ்சையா இருக்கு. வாலிபர்களே, கன்னியர்களே, இந்த வசனம் தான் உங்களை கொண்டு போகும். இதுதான் உங்கள் கால்களுக்கு தீபம், இதுதான் உங்க பாதைக்கு வெளிச்சம், இதுதான் உங்களை பாவம் செய்யாதபடி காக்கும். இந்த வசனம் தான் உங்களை அதிகாரியாக்கும். வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தை வாஞ்சிங்க, ஜெபிங்க. ஒருவேளை நான் சொல்லுகிற வார்த்தை கடினமா இருக்கலாம், உங்களுடைய காதுக்கு இனிமையாக என்னால் வார்த்தைகளை ஜாலம் பண்ணி எனக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம். என் கடமைக்காக ஊழிஞ்செடுத்துட்டு போயிடணும், இந்த வயசான காலத்தில் ஏதோ ஒரு காலத்தை முடிச்சுட்டு போகணும் இல்லை. நான் வயதாக ஆக என்னுடைய கல்லறை தோட்டம் நெருங்க நெருங்க எனக்குள்ள பெரிய வைராக்கிய வெறி எரிகோலிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது
இந்த கல்லறைக்கு நான் போகும்போது எத்தனை பேரை கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக்கி இருக்கிறேன். எத்தனை பேரை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவேன். கர்த்தாவே, நானும் என்னுடைய ஜனங்களும் உம்மை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தமாக்கும் ஆண்டவரே. அந்த வேலை எனக்கு தாரும், எனக்கு தீவிரமாக செய்ய தாரும். எனக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில் நான் அதை தீவிரமாக செய்ய விரும்புகிறேன். ஆவியானவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை நான் சபைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நான் ஒன்னை மறைச்சு வைக்கலப்பா, நான் ஒன்னை மறைச்சு வைக்கல. நீர் என்ன சொன்னீரோ நான் அதை செய்தேன். உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் விருதாவாய் திரும்புவதில்லை சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் விருதாவாய் திரும்புவதில்லை. ஆண்டவரே, இந்த வசனம் ஒன்றாயிலும் தரையில விழக்கூடாது. இந்த வசனம் ஒன்றாயிலும் வழி அருகே விழக்கூடாது. இந்த வசனம் ஒன்றாயிலும் கற்பாறையில விழக்கூடாது. இந்த வசனம் ஒன்றாயிலும் முள்ளுகளுக்குள்ளே விழக்கூடாது. இந்த வசனம் எல்லாம் நல்ல நிலத்திலே விழட்டும். இந்த வசனம் எல்லாம் நீர் நூறாய் பலன் கொடுக்கட்டும். ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் விதை ஆசீர்வதித்தார், அது 100 மடங்கு பலன் அடைந்தது என்று எழுதியிருக்கிறது போல 100 மடங்காய் பலனை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.